சென்னை மெட்ரோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவலில் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75,000க்கும் மேலே உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்து சேரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டட்லேருந்து இது வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்க்காக இது வந்து வெளியிட்ருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை, நாடம்பாக்கம், சென்னை 6,35,000 இதுதான் உங்களுக்கு இந்த பின்கோடு இருக்கும். இங்கே தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. 3 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி, அதாவது பர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 55 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேனேஜர் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 85,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 38 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் டெஸ்டிங் கமிஷனிங்காக வந்து பார்த்திங்கன்னா 62,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது 3மே ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும், ஆஃபீஸர் மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா 9/6/2024 அன்னைக்குள்ளே இவங்க கொடுத்துருக்குற இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜர் மெயின்டெனன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது. இதுக்கு வந்து பிஇ, பிடெக், ட்ரிபிள்இ, மேக் டிகிரியில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு அப்ரூவ்டான்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி. இது வந்து பார்த்திங்கன்னா 20 இயர் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்துங்க ட்ரிபிள்இயில், அதாவது டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனேஜர் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிகாம், ட்ரிபிள்இ இது நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ படிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில் ஏர்போர்ட்டு இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து பணிபுரியும் மாதிரி இருக்கும். அசிஸ்டன்ட் மேனேஜர் டெஸ்டிங் கமிஷனிங் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் வந்து பிஇ, பிடெக் இந்த மாதிரி படிச்சிருக்கணும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸை உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பாடி செக்கப் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது இவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஷோ பண்ணியிருக்காங்க. 3 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து 300 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். மற்ற கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் வந்து ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க நான் ரீஃபண்டபிள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டை அனுப்பிட்டு டிடி எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுக்குறாங்க பாருங்க, டிஏ எடுக்கக்கூடாது, டிஏ தான் எடுக்கணும் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கேரியர் வெப்சைட் சென்னை மெட்ரோ ரயில் .origin.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்போ ஒரு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க.
10/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோடு பண்ணணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் 10th +2 டிப்ளமோ சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்லோட் பண்ணணும், எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட், என்ஓசி, என்எஃப்எஃப்டி, யூபிஐ பேமெண்ட் டீட்டெயில், அதாவது டிடி எடுத்தீங்களே அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் எக்ஸ் சர்வீஸ்மேன், ரிலாக்ஸேட்டிவாக இருந்தால் அவங்க, அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் கரண்ட்டு. அது இல்லைன்னா இவங்க 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அது இல்லாமல் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடியிலே நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். நான் கீழே கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற லிங்க் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விதமான ஜாப் இருக்குது. நாம் இப்போ சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம் ட்ரிக்கு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 6/23 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிஎம்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் அதர் போஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10/7/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். சிஇஏ, அதாவது சிவிலியர் இன்ஜினியரிங், ட்ரிபிள் எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 29/6 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.